அப்பா அடிக்கிற வெயிலில் உட்காந்து பேசுறது ரொம்ப சங்கடமாக இருக்குடா. முதல் அந்த வெயில் காலம் எப்படா போய் தொலையும், குளிர்காலம் வந்தால் கூட பரவாயில்ல, சில்லுன்னு இருக்கும், வேர்த்து ஒழுகாது, முடியல. கசகசன்னு வீடு வேறு ஹீட்டாக இருக்குது, மொட்டை மாடி வேறையா கொண்டுக்கிட்டாங்க. சரி, ஓகே, என்னோட புலம்புல உங்கள்கிட்ட புலம்பிக்கிறிய பாருங்க. இது ரைட்டு. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பாரிசாலனோட இன்டர்வியூ ஒன்று ஒரு ஒரு கிளிப் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. வள்ளல் மீடியாவில் தான் பேசியிருப்பார் போல். பட் அந்த வீடியோ நான் பார்க்கல. அது ஒரு 30 நிமிஷம் வீடியோ இருந்துச்சு. அதை அடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் ஆக்ரோஷமாலாம் பேசியிருப்பார் போல். ஸோ அதை அடுத்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு வீடியோ கிளிப் நம்ம கண்ணில் மாட்டுச்சு. இன்னொரு இன்டர்வியூ பேசியிருக்காரு. சமீப காலங்களில் ரிலீஸ் ஆனது தான். ஸோ அந்த வீடியோவில் என்ன எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இவங்க எவ்வளோ மெனக்கடுறாங்க பாருங்க. தமிழர்கள், தமிழ் புலமை, தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி இப்போ கதறாங்க, முப்பாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. சரி, ரைட்டு. என்னடா விஷயம், நம்மளும் ஒரு காலத்தில் தமிழர்கள், தமிழ் புலமை, நாங்களாம் பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவங்க, குமரிக்கண்டத்துலேருந்து எங்களுடைய புலமை இருக்குது, தமிழ் சங்கங்கள் அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதறிக்கிட்டு இருந்தேன். ஸோ உள்ளே போய் டீட்டெயில்டாக ராவாக நோண்டும் போது தான் தெரியுது, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. உண்மையான ரகசியம் வேறு. இந்த தமிழை வச்சு இப்போ பிளப்பு நடத்துகிற கும்பல் மாதிரி அப்போது தமிழை வச்சு வணிகம் செஞ்சுட்டு இருந்த ஒரு கும்பலுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு லாங்குவேஜ், அவங்களோட ட்ரெடிஷ்னல், அவங்களுடைய ஒரு 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 கல்ச்சர்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்க உருவாக்குன நாகரிக கட்டமைப்பில் உருவான ஒன்று தான் மொழி. ஸோ அந்த மொழியில் வச்சு தான் இவனுங்க ஒவ்வொரு நாடுகளும் வணிகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க. உலகம் முழுக்க போனீங்கன்னா தமிழோட எச்சங்கள் இருக்கும், தமிழோட ஒரு ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் இருக்கும். ஸோ உலகம் முழுக்க எல்லா இடங்களையும் போய் தமிழ்லாம் கோல வச்சிருக்கு. ஏன்னா போய் வியாபாரிகள் இங்கேருந்து தான் போயிருக்கானுங்க. இது உங்களுக்கு வரலாற்று மூலயமா நல்லாவே தெரியும். வியாபாரத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த உலகம் முழுக்க போயிருக்கு தமிழ். வணிகமும் அதான் போய் பெரிய தலைப்பட்டு இருக்காப்ல நம்ம சிவபெருமான், அவரும் போய் உக்ரைன் அளவுக்குலாம் போய் உக்ரபாண்டியன்ற பேர் தான் உக்ரைன்ல வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருப்பாங்க, என்ன காரணத்துக்காக போயிருப்பாங்க? துடுதுப்புன்னு ஒரு நாட்டு மேலே படம் எடுப்பானா, பைத்தியக்காரன் தான் எடுப்பான். ஸோ இவங்க போய் வணிகம் பண்ண போயிருப்பானுங்க. அங்கே வணிகத்தை பண்ணும்போது அங்கே பூர்வமாக இருக்கவங்க சண்டை போட்டிருப்பாங்க. அதனால நடந்திருக்கும் சண்டை. அது ஒரு போரா மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஒவ்வொரு டேக் ஓவர் பண்ணியிருப்பானுங்க. இப்படி தான் இது நடந்திருக்கு. இதே மாதிரி இவர் வந்து நம்ம ஆள் இருக்காப்ல கந்தன் இங்கே இருந்து டாப்ல ஏறி ஓடி வேற லெவலில் போகணும்னு சொல்லிட்டு அவரும் அப்பாவுக்கு ஈக்குவலாக பல நாடுகளில் போய் பல வணிகம் பண்ணியிருக்கானுங்க. வணிகம் தான் மையம். ஸோ வணிகத்தை வச்சு தான் ஒட்டுமொத்த நாகரிக கட்டமைப்பு வளர்ந்துருக்கு. இதுதான் மேட்ரு. போட்டு கட்டி போய் மற்ற இடங்களில் போய் பாடம் சொல்லி கொடுக்கலாம் போல இவனுங்க வணிகம் பண்ணுறதுக்கு போயிருக்கானுங்க. போகிற வழியில் கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கானுங்க. மெக்காலே வந்து நம்ம கல்விக் கொள்கை கொடுத்துருக்கானுங்கலாம் சொல்கிறானுங்க. அந்த கல்வியை டிசைன் பண்ணி கொடுத்து இவங்களுக்கு இப்படி டிசைன் பண்ணி விட்டால் தான் இவங்க பூர்வீகமாக ரூட் வே வேறு மாதிரி இருக்குது, இந்த ரூட் வேவை தெரிஞ்சுக்க கூடாது, இவங்களை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக மெக்காலே கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கானுங்க. இந்த வேலை பல வேலைகள் நடந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி அந்த மாயக்கை தான் வேலை பார்த்துருக்கு. ஸோ இந்த மாயக்கை யாருன்றதை நம்ம பல டைம் சொல்லியாச்சு. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், வணிக கும்பல். பூம்புகார் இருக்குல்ல, அழிஞ்சு போச்சுல்ல, அந்த அழிஞ்சு போன நகரத்துலேருந்து ஆன கூட்டம் தான். ஸோ அவங்கள பற்றி நம்ம டீட்டெயிலாக தேடும் போது பல விஷயங்கள் மாட்டுது. அவங்கள ஃபுல்லாக காப்பாற்றுற வேலையை தான் இவங்க ஃபுல்லாக பார்த்துக்கிருக்காங்க. இந்த அரசியல்வாதியும் சரி, தமிழ் தேசியம் சரி, இந்த ஊடகத்தில் பேசுவாங்க இல்லை, இவங்க ஃபுல்லாமே லைம் லைட்டில் இருக்க எல்லாருமே இந்த கும்பலை பற்றின மக்கள் திரும்பிடக்கூடாது, இந்த பக்கம் திரும்பிடவே கூடாது, அந்த பக்கத்தே திருப்பி விடணும், பொலிட்டிஷியன் வேற மாதிரி கொண்டு போகணும், இந்த அவங்கள சுற்றி ஒரு லேயர் மாதிரி அவுட்லேயர் போட்டிருக்கானுங்க. பணம்னா அவங்க என்ன வேணா பண்ண முடியும். ஆனால் அவனுங்கிட்ட அவ்வளோ வெல்த் இருக்குது. ஸோ என்ன வேணால் அவங்களால பண்ண முடியும். ஸோ யாரை வேணால் விலைக்கு வாங்க முடியும். ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க ரோல் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா அவங்களால எதை வேணால் பண்ண முடியும் தானே. ஒரு கூட்டம், ஒரு கிளான், ஒரு கண்டத்தை ஒரு அதாவது இந்தியான்னு ஒரு நாட்டை ஒரு குரூப்பு கண்ட்ரோல் வச்சுருக்கோம். இன்னும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க இப்போ ஒரு ஏரியா போனீங்கன்னா, மார்க்கெட் ஏரியாவுக்கு போனீங்கன்னா, இந்த மார்க்கெட் வந்து இவர் தான் மோனோபிளி பண்ணுவார், இவர் தான் கடைப்பிடிச்சு கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கும்ல, வணிகத்திலே ஒரு கும்பல் இருப்பாங்கல்ல, சங்க தலைவர் அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி இந்தியான்ற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டில் ஒருத்தர் இருப்பாப்புல. அப்புறம் சவுத் இந்தியாவுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு தலைவர் இருக்காரு, நார்த் இந்தியாவில் ஒரு தலைவர் இருக்காரு. அங்கே சேட்ஜிஸ், மார்வாடிஸ் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஓப்பனாக பேசுவாங்க. ஆனால் இங்கேருந்து இருக்க வணிகத்தை பற்றி பேசவே மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. சரி, ரைட்டு விடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாரிசாலன் என்னெல்லாம் பேசியிருக்கான்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் இப்போ வட இந்தியாவில் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீகாரோ இல்லை உத்தரப்பிரதேசில் எங்கேயோ ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, அவங்களுடைய சாமி படங்கள் இருக்கும்ல, அதில் நீங்கள் முருகனே பார்க்க முடியாது. நார்த் இந்தியாவில் வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா முருகனோட ஃபோட்டோஸ்லாம் இருக்காது அப்படின்றான் சொல்கிறாங்க. முருகனுக்கு அங்கே மெயினாக வழிபாடுகள்லாம் கிடையாது. முருகன் அவங்க மேராஜராக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தலைக்கட்டான பிரம்மனையே சிறைப்பிடித்தவர் நம்ம ஆள். அதுக்காக இவர் வந்து தமிழனா அப்படின்னா அது கிடையாது. மனித கூட்டத்தில் ஒரு ஆள், கலப்பினம் தான். கந்தன் சீரீஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், நாகர் இனத்தை சேர்ந்தவர் தான் நம்மளுடைய சிவபெருமான். அப்போ சிவபெருமானோட மனிதருடைய கலப்பு டிஎன்ஏ மூலமா உருவாக்கப்பட்டவர் தான் நம்ம கார்த்திகேயன் சொல்லக்கூடிய கந்தன்.
சரவண பெலகோளாவில் அவங்க அம்மா கோயில் எழுப்பி அங்கே தான் பூர்வீகமாக அங்கே தான் இருந்திருக்காப்புல. தலைவன் அங்கே தான் சீவ சமாதின்னு சொல்லக்கூடிய இது அடைஞ்சிருக்காப்புல. அதான் சரவண பெலகோளாவில் அந்த பெரிய ஸ்டாச்சு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் மேட்ரு. அப்பாவும் வணிகர் தான், உலகம் முழுக்க பயணித்து அவங்களுடைய இதை பரப்பி இருக்காப்புல, பல வேலை பார்த்துருக்காரு. சீனர் தான், சீனத்துலேருந்து தான் வந்திருக்காரு. ஸோ இவ்வளோதான் விஷயம். இங்கே தான் வணிகத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஏன் நார்த் இந்தியாவில் தமிழ் கடவுள் முருகன் சொல்லக்கூடிய ஆளாக கும்பிட மாட்டாங்கன்னா, அவர் தமிழ் கடவுள்ன்றதுக்காக கிடையாது, ஆட்சி மொழியாக தமிழ் கொண்டு வரணும். அதாவது ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருந்தது அம்மாள் தான், சிவபெருமான் தான். ஸோ சிவபெருமானுக்கு ஒரு பிள்ளையா வளர்ந்துட்டு இருக்காரு, வாரிசா வளர்ந்து வந்துட்டு இருக்காப்புல. விநாயகரை விட அவர் டாப்ல இருந்திருக்காப்புல, கிரேட்ஸ்லாம் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ இவன் தான் அடுத்தது வாரிசுன்ற மாதிரி இருக்க டைமிங்கில் பிரம்மானும் அந்த கல்யாணத்துக்கு வந்திருந்தார். உங்களுக்கே தெரியும், திருப்பவண்டத்தில் தலைவனோட கல்யாணத்தப்ப தான் வந்திருக்காப்புல. ஸோ அந்த கல்யாணத்தப்ப நடந்த ஒரு விஷயங்கள்ல தான் மாநாடு நடக்குது. அப்போ தமிழ் ஆட்சி மொழியாக கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரம்மனை தூக்கி சிறையில் வச்சதுதான் இந்த கதையை மாத்துறதுக்கு தான் பல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது கரண்ட் சுச்சுவேஷன்ல பாலிடிக்ஸ்ல நடந்தது. ஆனா ஏன் கந்தன் கூப்பிட போறான் அப்படின்னா, கந்தன்னா வணிகனை சொல்றது. கந்தன் கூட்டத்தை நம்ம வணிகத்தை தான் சொல்லுவோம். குபேரன் சொல்லுவாங்க, குபேரன் கந்தன் எல்லாமே ஒண்ணுதான். பெருமாள்னு சொல்லுவாங்கல்ல, திருப்பதியில் இருக்காப்புல இல்லை, பெருவங்க மாமனார் தான். ஸோ மாமனார் இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்காருன்னா மருமை எப்படி இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இவங்க எல்லாருமே செல்வம் எப்படி சேருது மட்டும், செல்வம் எப்படி வரும், வணிகத்தை தான் செல்வம் வரும். ஒரு கடவுள்கிட்ட எதுக்கு செல்வம் சேரணும்? ஒரே கேள்வி. முருகனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், பிரம்மனாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க கோயிலில் செல்வம் சேரும். மக்கள் போய் கொட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்திருக்காங்க, வாழும் போதே செல்வந்தர்களாக வாழ்ந்திருக்காங்க. எப்படி? ஸோ பெரிய பெரிய செல்வந்தர்கள் தற்போதே இருக்காங்க. அந்த செல்வந்தர்களுடைய முன்னோர்களுக்கு தனியாக கோயில் கட்டி அந்த கோயில், ஆனால் அவங்கள்ட்ட செல்வம் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட செல்வம் பெருசா இல்லைன்னு நம்ம நடுகள் வச்சு வழிபட்டுட்டு இருக்கோம். அதுக்கு மிஞ்சி போனால் ரொம்ப பணக்காரன் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு கோயில் சின்னதாக எழுப்பி குட்டியாக வழிபடுவோம் நம்மளோட வெல்த்துக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட குரூப்ல எல்லாமே சேர்ந்து ஒரு குலதெய்வத்தை பல குடும்பம் வழங்கும். அப்படி பல குடும்பங்கள் சேர்ந்து காசு போட்டு ஒரு கோயில் கட்டுறாங்கனாலே ஒரு ஒரு குட்டி கோயில், ஒரு கொஞ்சம் குட்டி கோயில் கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க நாட்டையே கட்டி ஆள்ற ஒரு கும்பல், வணிக கும்பல், நாட்டுக்கே ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இவனுங்க. அவங்க முன்னோர்களுக்கு கோயில் கட்டினா எப்படி கட்டுவானுங்கன்னு யோசிச்சு பாருங்க. பிரம்மாண்டமான கோயில் கட்டுவானுங்களே. ஆனால் சும்மாலாம் போய் கோயில் கட்டிட முடியாது. அந்த இடத்துல நம்ம முன்னோர்களுடைய ஆற்றல் ஒரு பிரசித்திப்பிட்ட ஒரு ஆற்றலா இருக்கும். அந்த ஆற்றலை டம்ப் பண்ணி அதை கட்டி அந்த இடத்துல இவங்க முன்னோர்கள் வழிபட வைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல நம்ம எல்லாரும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். அந்த முன்னோர்கள் வழிபாடை அடைச்சு கட்டி, அதாவது பெரிய கோயிலாக கட்டணும்னு சொல்லிட்டு இவங்களை ஏமாற்றி அங்கே அவங்க கோயில் கட்டி கீழே தகடுகளெல்லாம் பதைச்சு ஒரு பெரிய கோயிலை கட்டிடுவாங்க, பிரம்மாண்டமான கோயில். அங்கே போய் என்னன்னு இப்போ சரி நம்ம சாமி வாழ்ந்த இடம் தான், பெரிய கோயில் கட்டியிருக்காங்க, சரி கும்பிடுவோன்னு கும்பிட போவேன். ஸோ அவங்க மானசீகமாக எல்லாருடைய அந்த ஜீவசமாதியில சிவலிங்கம் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு தெரியுதா? சிவலிங்கம் வைக்கிறதுக்கு காரணம் இவங்க கான்செப்ட் கொண்டு வந்து ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல சிவலிங்கம் வைப்பாங்க. அதாவது சிவன் கோயில் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பொதுமக்கள் எப்படி யோசிப்பாங்க? ஸோ ஒரு சிவன் கோயில் தான் வைக்கிறாங்க, அதனால நம்ம சிவசமாதிக்கு மேலே நம்ம முன்னோரோட அதோட நடுகள் கிட்டத்தட்ட சமாதி மாதிரி தான். அப்போ அதில் இந்த சிவலிங்கம் வச்சு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. இப்படிதான் பரப்பப்பட்டிருக்கும் அந்த காலகட்டத்தில். அதனால நம்ம மக்கள் வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே அந்த கோயில் நல்ல தகடெல்லாம் வச்சு அந்த நம்மளோட மந்திரத்தை கட்டிடுவானுங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் ஆற்றலை கட்டிடுவானுங்க. அதை டம்மி பண்ணிட்டு தான் இவனுங்க பூஜை புனஸ்காரத்தை ஆரம்பிப்பாங்க. ஆல்ரெடி மக்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கைன்றது என்ன அலைகள், எண்ணம் போல் வாழ்க்கை, அந்த மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு மாஸ் மைண்ட் செட்டாக சேர்ந்து அந்த இடத்துல நம்ம முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்னு வழிபட ஆரம்பிக்கும் போது இல்லாத ஒரு இடத்துக்கு இருக்க மாதிரி ஒரு ஆற்றல் உருவாகும். ஸோ அது பிரபஞ்சத்தோட லா தான். ஸோ இந்த மாதிரி கலெக்டிவ் கான்சியஸ் அங்கே நடக்கும். ஆனால் எதுவுமே அங்கே இல்லைன்றது தெரிஞ்சுதான் அங்கே டீ அடிச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் அங்கே அந்த இடத்துல தவறான விஷயங்கள் செய்வானுங்க. அங்கே இருக்க சிலையை தட்டி விற்பானுங்க, அங்கே இருக்க காசை கொள்ளையடிப்பானுங்க, கோயிலில் நிலத்தை அபகரிப்பாங்க. கடவுள் அவங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த இடத்துல கடவுளே இல்லைன்னு. ஆனால் நம்மளை நம்ப வச்சதுக்கான காரணம் நம்ம முன்னோர்கள் அங்கே இருக்காங்க. இப்போ எதுக்கு அப்புறம் இந்த ட்ராக்ல வர அப்படின்னா, முருகனுக்கு அங்கே ஏன் போட்டா இல்லை அப்படின்னா, இந்த தமிழுக்காக பேசி பிரம்மனை தூக்கி உள்ள வச்சாப்ல. பிரம்மன் கூட்டம் தான் உலகத்தையே கட்டியாண்டு உள்ளுக்குள்ள சூழ்ச்சி முறையெல்லாம் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்த கூட்டம். அவரே தூக்கி உள்ள வச்சான்றப்போ சிவனோட பிள்ளையாவே இருந்தாலும் வளர்ப்பு பிள்ளை தானே. அதாவது இன்னொருத்தவங்க ஃபெர்டிலிட்டி, இன்னொருத்தவங்க வயிற்றுல பிறந்து கொண்டு வந்த குழந்தை தானே. எப்படி தான் ஒன்று வரக்கூடாதான்னு சொல்லிட்டு வந்த சண்டை தான் நார்த்து சவுத்து அப்போ இருந்து. அதனால நார்த் இந்தியாவில் முருகனை விட்டுட்டு விநாயகரை தூக்க ஆரம்பிச்சானுங்க. விநாயகர் உங்களுக்கு தெரியும், கையில் லட்டு கிட்டுமா வச்சுட்டு காசுமா வச்சுட்டு உட்காந்துருப்பாப்புல. ஆனால் முருகன்றது இருக்காது. முருகன் நம்மள மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஆள், ஒரு தமிழன் மாதிரி வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மள ஒருத்தர் கிடையாது, அவர் கலப்பு தான். அதாவது சிவபெருமான்ற நாகரோட கலப்பு தான் அவர். அதனால தான் உலகம் முழுக்க கொலை வச்சுனாரு. ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோமா? அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவார், அதையும் நம்ம கேட்போம்.
அது ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே ஒரு இனத்திற்கான கடவுள் முருகன் அப்படிங்கிற ஒரு புரிதல் என்பது உருவாகிவிட்டது. அதை வந்து அவங்க இந்தியா முழுக்க முருகனுடைய வழிபாடே இருந்திருந்தாலும் அந்த வழிபாட்டை செய்தவர்கள் வந்து தமிழர்கள் தான். உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க முருகனோட வழிபாட்டு இருந்தாலும் இதை முன்னாடி நடத்தினது தமிழர்கள் தான் சொல்றாரு. தமிழர்கள் தான், தமிழர்கள்னு வாழ்ந்துகிட்டு இருந்த இங்க இருக்க வணிகர்கள் ஒரு கோயில் எடுத்து தமிழன் அணியை நிர்வகிச்சிட முடியுமா சொல்லுங்க? உனக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் வேணாம், எதுக்கு நான் போய் உன்னை போட்டு குழப்பிக்கிட்டு. உங்க ஏரியால ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலை நிர்வகிக்கிறவங்க சாதாரண மக்களா இல்ல அங்க இருக்க வெல்த்தியான குரூப்பா? சிம்பிளா கேட்கிறேன். உங்க ஊருக்கிட்ட ஒரு கோயில் இருக்கும், சின்ன கோயில் தான், ரொம்ப பெரிய கோயில் கூட இருக்காது. ஆனா அந்த கோயில் திருவிழா எடுத்து நடத்துறது சாதாரண பொதுஜனங்களா? பொதுஜனங்கள்ட்ட வரி வாங்குவாங்க, எல்லார் வீட்லயுமே சீட்டு போட்டு 500 1000 ரூபா கொடுத்து வரிலாம் கொடுப்பீங்க. ஆனா அந்த கோயில் நிர்வாகத்தை யார் பராமரிப்பா? ஒரு வெல்த்தியான ஃபேமிலி, ஒரு அமைச்சர் ஃபேமிலி, ஒரு பணக்கார ஃபேமிலி, ஒரு பண்ணையார் ஃபேமிலி அப்படின்னு ஒரு பெரிய பணபலம் இருக்கவங்க தான் அதை நிர்வகிச்சுட்டு இருப்பாங்க. புரியும் நினைக்கிறேன் உனக்கு. அப்போ அந்த காலத்துல இந்த முருகனோட வழிபாடு உலகம் முழுக்க கொண்டு போனது யார் கொண்டு போயிருப்பா? பெரிய பெரிய வணிகர்கள் அங்க கொண்டு போய் முருகனை அதிகமா வழிபடக்கூடிய கூட்டமே வணிக கூட்டம் தான். ஸோ மைனூட்டா போவானான்றக்காக சொல்றேன். கொஞ்ச நாச்சும் நீ மூளை யோசி. எல்லாத்தையுமே நானே கொடுத்துட்டேன்னா உனக்கு அறிவு இருக்குது வேஸ்ட்டு. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் முருகனை மையப்படுத்தி கொண்டு போவாங்க. ஸோ இந்த முருகன்றது வந்து கொஞ்சம் மக்களோட ரூட் வேல கரெக்டா கனெக்ட் ஆயிட்டாப்ல. முருகன் நம்மளுடைய ஆற்றல் எடுத்த ஒரு நபர் இருக்காருல்ல, அவர் எல்லாரும் மக்கள் மத்தியில நாயகன் மாதிரி. இப்போ பாகுபலியை போட்டு தள்ளிட்டு பல்வாழ் தேவன் வந்து நிப்பான்ல, அந்த கதை தான் இங்க. ஸோ பாகுபலின்ற நம்மளுடைய முருகன்றத போட்டு தள்ளி அங்க வச்சதுதான் கந்தன். கந்தன்னாலே அந்த வணிக கூட்டம் தான். ஸோ வணிக கூட்டத்தை மையப்படுத்துறதுக்கு தான் கந்தன்ற பேரு, சுப்பிரமணியம் அந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறதுக்கான காரணம். ஏன் முருகன் அவங்க சொல்லவே மாட்டாங்க? ஏன்னா அந்த பேருக்கே அவங்க பயம். அந்த எண்ணெய் எடுத்துரு, முருகு, அந்த ஒரு பேர் தான் ஒரிஜினல் பேரு. அந்த முருகுன்றது ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலை எடுத்தவன், பிரபஞ்சத்தோட ஆற்றல் எடுத்தவன். அதனாலதான் அவங்களை பார்த்து பயப்படுறாங்க. முருகனையே ஒட்டுமொத்த உலகம் பயந்து அதாவது ஒதுங்கி நிக்கிறதுக்கான காரணம், வேற பேர்ல அழைக்கிறதுக்கான காரணம் சுப்பிரமணியம் சொல்லுவாங்க, கந்தன் சொல்லுவாங்க, என்னென்னமோ கார்த்திகேயன்னு சொல்லுவாங்க, எல்லா பேர்லையும் சொல்லுவாங்க. நான் முருகன்றதை மட்டும் ஏத்துக்கவே மாட்டானுங்க. இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருப்பானுங்க, தமிழை வந்து ஒரு இது பண்றாரு, தமிழுக்காக பண்றாங்க. தற்குறி முதல்ல நம்மகிட்ட மொழியே கிடையாது, அந்த மொழியே வணிக மொழிடா. உனக்கு இதையும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த கார்த்திகேயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அந்த ஈரான், இந்த ஈராக் சைட்ல இருக்கவங்கள வந்து இப்போ நம்ம வீடியோ கூட போட்டிருந்தோம்ல, அவங்க வந்து யாசிதி மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி பேசுறான், அதையும் கேளுங்க. இப்போ யாசிதிகள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அந்த அரபு பகுதிகளில் வாழக்கூடியவங்க. ஓகே, இப்போ அவங்களுடைய வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னு அவங்களுக்குமே ஒரு முழுசா தெரியாது. அவங்க பீகாக் காட் அப்படின்னு சொல்லி மயில் கடவுள் அப்படிங்கிற ஒரு கடவுளை அவங்க வழிபடுவாங்க. ஒரு பெரும் கொடுமை என்னன்னா அங்க மயில்களே கிடையாது. நம்மளுடைய முருகன் சொல்லக்கூடிய ஆட்கள் கார்த்திக்ஸ்தான் கார்த்திகேயா அப்படின்றத வணங்கிட்டு இருக்காங்க அந்த யாசிடி மக்கள். அவங்களுடைய ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா அவங்கள பார்க்கும் போது நமக்கு அவங்க சம்பந்தமே இல்லை. இவங்க சொல்றாங்க இல்லை, என்னையே வந்து நின்றுட்டு இருக்காங்க இல்லை, அவன் தான் முருகனோட ஆர்ஜின் வழித்தொன்றல்னு சொல்லிட்டாங்கன்னா நீ எங்க போய் மூஞ்சி வைப்ப? முருகனை வழிபடுறாங்க, தமிழ் கடவுளை வழிபடுறாங்க, பீக்காக்க வணங்குறாங்க. அவங்க தமிழோட கல்ச்சர் தான் வணங்குறாங்க. ஆனா வேற மொழி பேசுறான், வேற இடத்து அவனை வந்து புகழ்ந்துக்கிறாடி. ஏன்னா பெருமைக்கு எருமை மேய்ச்சவன். பாத்தீங்கன்னா அங்க கூட நம்ம முருகனோட புகழ் இருக்கு. எனக்கு உண்மையிலே புரியலடா. இங்கே உட்காந்து உண்மை பேசிட்டு இருக்க ஆட்கள் அப்படிலாம், நீ அவன், நீ இவன், உன் முடி இப்படி இருக்கு, உன் கண்ணு இப்படி இருக்கு, உன் மூக்கு இப்படி இருக்கு, உன் தாடி இப்படி இருக்கு, உன் கலர் இப்படி இருக்கு, இவ்வளவு டெஸ்ட் எடுக்கிறிய. அவங்க வேற இனம்டா. அவங்க உன்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்க வேற இனம். அவன் தமிழே பேசல, அவனுடைய கல்ச்சரும் அவனுடைய நாகரிகமும் நம்ம தமிழோட ஒத்து போகுன்றாங்க. நீ பெருமை பேசிக்கிற. என்ன மாதிரி மனநிலைடா நீங்க இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை சீரியஸ்லி. அவங்களுக்கு கார்த்திக்ஸ்தான் சொல்லி ஒரு நாட்டை உருவாக்க போறாங்களாம். கொடுமையா பாரு. கார்த்திக்ஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டை நீங்க கேளுங்க. அப்படி ஒரு நாட்டை, ஏன்னா அவங்க தனிநாடு கோரிக்கையை அவங்க வச்சுட்டு இருக்காங்க. சரி, ஆனா அவங்க கார்த்திக்ஸ்தான் இந்த மாதிரிலாம் பேர்லாம் அவங்க வைக்கல. யாசிதிகளுக்குன்னு ஒரு நாடுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா. காலிஸ்தான், பாகிஸ்தான், இந்த மாதிரி கார்த்திக்ஸ்தானா, கார்த்திகேயஸ்தானா ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. என்ன எனக்கு உண்மையிலே புரியல. நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லையா, இல்ல நம்ம மக்களை வழி நடத்துறவங்க எல்லாம் புரிதல் வரவிடாம பாத்துக்கிறானுங்களா? எப்ப பார்த்தாலும் இந்த தமிழனோட பெருமையை பேசி இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு இன்னும் நிறைய பெருமை பேசியிருப்பேன். அதை விட கொடுமை என்னன்னா, ஓப்பனாவே சொல்றாப்புல, பாரிசாலன் ஓப்பனாவே சொல்றாப்புல, இங்க இருந்து வணிகர்கள் போயிருப்பாங்க, அந்த வணிகர்கள் மூலியமா அந்த கல்ச்சர் அங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். போயிருக்கலாம்ல, அப்படிதான் போயிருக்கு. வேற எப்படி போயிருக்கோம்? நாம போய் முருகனை போய் கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்தோமா? இங்க இருக்க பக்கத்து ஊருக்கு போனாலும் இந்த திருவண்ணாமலையவே அவங்க தெலுங்கு ஊர்னு மாத்திட்டு இருக்காங்க. போர்டு முதற்கொண்டு தெலுங்குல போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையே நம்மளால ஒன்றும் புடுங்க முடியலையா? நாம போய் ஈராக் சைட்ல இருக்கவங்கள போய் முருகனை கும்பிடுங்கன்னு சொல்ல போறோமா? நமக்கு அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருந்திருக்காது, நம்ம அந்த அளவுக்கு வெல்த்தியாகவும் இல்லை. அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. நம்ம வணிகர்கள் அங்க போய் வழிபாடு அங்க அந்த வழிபாடு பரவி இருக்கணும். அப்போ யாரு போயிருப்பா? வணிகர்கள். அதான் சொல்றாங்க. அப்படி போற போக்குல அப்படியே ஓப்பனா உண்மையை சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன வணிகன்னா என்ன?
மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி எடுக்கிறவன் தான். இங்கேருந்து போன வணிக தாண்டா உலகம் முழுக்க இருக்க இலிமுனட்டி கார்பரேட்டாக இருக்காங்க. என்னன்னு உங்கள்கிட்ட ஒரு துணுக்கா சொல்கிறேன். மொழி அழிஞ்சிரும், தமிழ் நம்ம கதறதுக்காக என்ன ஒரு காரணம் இருக்குது. தமிழ் தேசியவாதிகள் எதுக்கு தமிழ் கதறோம்னா, ஒரு மொழி அழிஞ்சா ஒரு இனமே அழிஞ்சிருன்னு சொல்கிறாங்க. சரி, உனக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இது இருக்குல்ல, சமஸ்கிருதம்னு ஒன்று இருக்குது. அந்த மொழி அழிஞ்சு போச்சு. பிராமணர்கள் அழிஞ்சு போயிட்டாங்களா? பிராமணர்கள் இந்த பூமியில இல்லையே, பாவமே. சமஸ்கிருதம் அழிஞ்சு பல ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் பிராமணர்கள் தானே ஒருத்த மட்டும் இந்தியாவில் ஆண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள். மொழி அழிஞ்ச ஒரு கூட்டம் எப்படி அவ்வளோ தாழுது? சார் ரைட்டரா விடுங்கடா, யூதர்களை வச்சுக்கோம்டா, அவங்க தான் உலகத்தையே ஆள்றாங்கன்றாங்க. ஹிப்ரு மொழி அது அழிஞ்சு வச்சு தானே, அதை வந்து பேச்சு வழக்க மொழியில இல்லை. ஸோ அப்போ அவங்க மொழி அழிஞ்சுக்கிட்டு மீட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மீட் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு மொழியை வச்சு அவன் எப்படி உலகத்தை ஆள்றான்? கேள்வி கேட்க மாட்டேன். அப்போ நம்ம தமிழ் மொழியில இருந்தா எல்லா லாங்குவேஜும் உருவாயிருக்குன்னா, அப்போ இந்த லாங்குவேஜோட ஒரு கிளைப்பிரிவு தான் அதுவும். அப்போ அந்த லாங்குவேஜ் வந்து நம்மளை ஆளும் போது நம்ம எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை, எதுவுமே இங்கே மாற போகிறது இல்லை. லாங்குவேஜ் வச்சு இங்கே எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அதை போது நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன்னா மொழி அழிஞ்ச கூட்டம் கூட உலகத்தை ஆண்டுகிட்டு தான் இருக்கு. அவன் நாட்டு சொந்த நாட்டை அவன் தான் ஆண்டுகிட்டு இருக்கான். மொழின்னு கத்திக்கிட்டு இருக்க நீ தான் உன் சொந்த நிலப்பரப்புல சிஎம்மா கூட ஆக முடியல. இதை நீ மறுக்க முடியுமா? மொழின்னு கதறிக்கிட்டு இருக்க எல்லாருமே மொழின்னு கதறீங்க. தமிழ்நாடு முழுக்க வெறியுண்டு வேங்கையா தெரியுறீங்க. ஆனா ஒரு எம்எல்ஏ, எம்பி, சிஎம் கூட ஆக முடியல உன் மொழியை வச்சுக்கிட்டு. அப்போ ஏதோ ஒன்று பெருசா நடக்குதுன்னு ஒன்று தெரியலையா? அதையே உன்னால புரிஞ்சுக்க முடியல. இவ்வளோ இந்த சாதாரண மக்கள் நம்மளாம் டம்மி பீஸ் தான். தமிழர்கள்லாம் ஒரு டம்மி பீஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம வந்து அவ்வளோ பெரிய நம்மகிட்ட எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, எந்த ஒரு அதிக பணபலமும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் உலக நாடுகளில் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய மரியாதை ஏன் தமிழனுக்கு மட்டும் மறுக்கப்படுது? உனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது தமிழனை பத்தின விஷயம் இல்லை. நம்ம தமிழை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம பூர்வகுடி, நம்மளுக்குள்ள இருக்க டிஎன்ஏ தான் மேட்ரு. அதனாலதான் நம்மளை ஒதுக்கிட்டு அந்த டிஎன்ஏவை ஐடென்டிஃபை பண்றதுக்காகத்தான் தமிழை நம்மளுடைய மண்டைக்குள்ள நல்லா விதைச்சு விட்டாங்க. நம்ம தமிழ் கதறிட்டே இருப்போமா, அது நம்ம உடம்புல ஊற்றி விட்டாங்க. இப்போ இந்த டிஎன்ஏவை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்றதுக்காக இப்போ நம்ம தமிழை விட்டுட்டு வேற ஒரு லாங்குவேஜுக்குள்ள பூந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரும் தெரியாது. அவனால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி போட்டு தள்ள முடியாது. ஏன்னா நம்ம உள்ள பூந்து போய் நம்ம மேலே வந்துருவோம், மேலே வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்துருவோம். நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு கருத்தூசி மாதிரி பிறக்கும் போதே தமிழ் ஊசி போட்டு விட்டோம்னா எங்கே போனாலும் உன் தமிழ் பரம்பரை விட மாட்டேன், தமிழ் ஒரு கல்ச்சரை விட மாட்டேன், உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த டிஎன்ஏடா அவனை உள்ளே விட்டுறாத, உன்னை எதுலையுமே வளர விடக்கூடாதுன்றக்காக அவனை கடைசி வரைக்கும் தமிழை கற்றுக்கிட்டே இருக்க, தமிழை வச்சு கத்திக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நுணுக்கமான அரசியல் புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. அடி விழும்போது செருப்படி விழும்போது எல்லாம் ஒண்ணுதாங்க. அப்ப ஏன் முருகான்னு பேர் வைக்கிறீங்க? ஸ்கந்தா மாநாடுன்னு பேர் வைக்கலாம்ல. இப்ப தலைவர் மெயின் மேட்ருக்கு வராப்புல. வடிவேல் இருந்த வான்புகை பொறாது பக்குருளி ஆறும் பன்மலை எடுக்கும் குமரிக்கோள் கடல்கோள் கொள்ளும். அதான் நினைக்கிறேன். சரியா எனக்கு சரியா புரியல. ஸோ இதான் மேட்ரு. கடல் வழி வந்த பகையை முறியடிச்ச வரலாறு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வான்வழி தாக்குதலை முறியடிச்ச வரலாறு இருக்கும். இந்த வான்வழி தாக்குதல் வான்பகை அப்படிங்கிறது எதை சொல்றாங்கன்னா, மீட்டியர்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் வான்பகைங்கிறாங்க இவங்க. மீட்டியர் ஃபால் மூலமா உலகத்துல பெரிய அழிவுகள் ஏற்படும். இந்த அழிவுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதுல இருந்து மக்களை பாதுகாத்திருக்கிறாரு முருகன். ஒரிஜா பால் பேசினாப்புல இந்த மேட்ரை பேசி கடல் வழியாக கொஞ்சம் நுணுக்கமாக தோண்ட ஆரம்பிச்சோன்னே கலந்து கொடுத்துட்டாங்க, முடிச்சு விட்டாங்க. ஆளை பாவம் பேசவே முடியாமல் ஆக்கி விட்டாங்க. அதுக்கு தான் ரொம்ப சேஃபாக இருக்க வேண்டியதாக இருக்குது. திருட்டு போயிலுக்கு எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது. சும்மா எங்கிட்ட பழைய ஃப்ரெண்டாக பழகுன்னு சொல்லி ஏதாவது ஜூஸில் தான் கலந்து விட்டு நம்மளை சொல்லி முடிச்சுட்டு போயிடுவாங்க. யார் எங்கேன்னு போய் கண்டுபிடிப்பீங்க? பல விஷயங்கள் இருக்குங்க. உண்மை தெரிஞ்சவங்களை வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களை அவனை கான்ஸ்பிரசின்னு சொல்லி கையடிச்சு விட்ருவானுங்க. ஆனால் பொய்யை பேசுகிறவங்க தமிழ் அப்படி வீடியோ உடச்சிட்டு வருவான். பாரிசால் நிரம்பெல்லாம் உடச்சிட்டு கத்துவான். தெலுங்குங்கிற அந்த இனவெறி தான் தமிழ் மேல ஏற விட மாட்டேங்குது. தெலுங்குங்கிற இனவெறி மறுக்க முடியுமா சேகர் பாபு அவரால? வேற என்ன காரணத்துக்கு நீங்க மறுத்து வச்சிருக்கீங்க, என்ன தடுத்தீங்க? நீங்க தெலுங்கை வீட்டுல பேசக்கூடிய நபருங்கனால தானே, நீங்க தெலுங்கு சமூகத்தில் பிறந்தவர்களால தானே, உங்களுடைய சாதிய சமூகம் தெலுங்குங்கிறனால தானே, நீங்கள் ஒரு பச்சை தெலுங்குங்கிறனால தானே இந்த வேலை. அப்படிலாம் பண்ணாதானே நீ ஏத்துப்பீங்க. பாத்தீங்களா பாருச்சரனுக்கு துடிக்குது, உடம்பு துடிக்குது, பாத்தீங்களா இவன் நம்ம ஆளுதான்பா, தமிழண்டா அப்படின்னு நம்பிடுவேன். அவனை பார்த்தா நம்ம ஜாதிகார மாதிரி தெரியறாம்ல. என்ன சொல்றீங்க? பேசும்போது காதை அடிச்சு பாத்தியாலே. அதே கலர்ல தான் நான் இருக்கேன், அவன் நான் தெரியணும். சரி விடு. வடிவேல் இருந்த பான் புகை போறாது அந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? அது வந்து கடல் வழியா வந்த பகையும் தடுத்தாராம். கடல் வழியா எந்த பகை வரும்? வணிகம் தான் வருவான். சும்மா ஒரு மக்கள் வா போட்டு எடுப்போம், வாப்பா நம்ம உலகத்துல இருக்க எல்லாமே கண்டுபிடிப்போம் ஏன்னா வருவானா? வணிகம் பண்றதுக்கு தான் வருவான். அப்போ வணிகனை அடிச்சிருக்கான். அப்போ முருகனுக்கு கொஞ்சம் தமிழர், அதாவது தமிழ் பற்று இருந்திருக்கு. முருகன் வந்து ரொம்ப கேவலமான இந்த கூட்டம் கிடையாது. முருகன் ஓரளவுக்கு ஒரு எத்திக்கோட இருந்த ஒரு ஆள் தான். முருகன் நம்மளோட ஆள் இல்லாட்டியும் நம்ம ஏத்துக்கிட்டதுக்கான காரணம் என்னன்னா, முருகன் ஒன்று இருந்துச்சு. அந்த முருகை கொஞ்சம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேரக்டர் நடிக்கும் போது என்ன ஆகும்னா அது உருவாங்கிடும்.
இப்போ ஒரு நடிகனே நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கதாபாத்திரத்தை சொல்லுவாங்க. அந்த கதாபாத்திரத்தை ஏத்து நடிக்கும்போது, அந்த கதாபாத்திரமா மாறிருவாங்கல்ல. ஸோ அந்த மாரி இந்த மக்களோடயே ஒன்றாயிட்டாப்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, வெறுப்பாயிட்டாங்க. "டேய் உன்னை நான் நடிக்கிறேன்டா சொன்னோம். நீ அந்த ஊர் மக்களாவே மாறிட்டியேடா" அப்படின்னு ஒரு பிரச்சனை நடக்குதுல்ல. அது மாரி தான். அதுக்கு ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அதனால முழுசா நம்ம அவன அடிக்காம இருக்கோம். ஸோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்ல அவரு. தமிழர்கள ஓரளவுக்கு பாதுகாத்தாரு. ஓரளவுக்கு பாதுகாத்தாரு. ஸோ இப்படி பாதுகாத்த விஷயங்கள்னால தான் இந்த தமிழர்கள் மேல, இந்த முருகன் மேல ஓரளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் பற்றோட இருக்காங்க. ஏன்னா நமக்கு ஒரு ரூட் வே தெரியும். முருகன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ முருகனுக்கு சேவல் அதெல்லாம் வந்து எதுக்கு கொடியா குடுத்துருக்காங்கன்னா, சேவல், கெடாலாம் பலி குடுத்துருக்கோம். இப்ப ஏன் அத மறைச்சுட்டாங்கன்னா, உள்ள புகுந்த அவைங்க தான். ஏன்னா முருகுக்கு ஆற்றல் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அத குறைக்கிறதுக்காக, டம்ப் பண்றதுக்காகத்தான் இவைங்க பலியெல்லாம் நிப்பாட்டுனாய்ங்க. வெஜிடேரியனா மாத்திட்டாய்ங்க. ஆசீர்வாத கடவுள்னு சொல்லிட்டு ஒரு கோமாளி ஆக்கிட்டாய்ங்க. இந்த ஆசீர்வாதமே ஒரு ஃப்ராடுகார கும்பலுங்க. கடைசி நம்மள போயிட்டு உட்காந்து அது சென்சிட்டிவான விஷயம் அதான் பேசாம இருக்கேன். சரி ஓகே. இப்ப என்ன சொல்றாருன்னா, அது ஒரு ராக்கெட் லான்ச்சரா இருக்குமோ அப்படின்னு இன்டைரக்ட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றாப்ல. அதான்டா உண்மையே. அவ்வளோ அளவுக்கு டெக்னாலஜி இருந்துச்சுடா இங்க. சரி அந்த வீடியோ கிளிப் நீங்க கேட்டுக்கங்க. அது அப்படியே போற போக்குல தட்டிட்டு போறது. வான்பகை அப்படின்ட்டு அந்த வான்பகை பொறாது வேலை வந்து வானை நோக்கி வீசினாருன்ட்டு அது வேலை வான் நோக்கி வீசினாருன்னா அது என்ன மிசைலா அது என்னன்னு நமக்கு ஒன்றும் புரியல. ஆனா பாடல் அப்படி இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு மிசைல் நல்லா பாருங்களேன். வேல் மாதிரி தான் போகும். இந்த ஸ்பெர்ம் வச்சு தான் வேல் அதை கனெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாங்க. அதை வரைக்கும் கூட ஒத்துக்குவோமே. இந்த ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த முழுக்குன்னு இருக்கும். ஆனால் பின்னாடி இப்படி வால் மாதிரி ஒரு மாதிரி சுண்டு போகும். அதை பின்னாடி இருக்கிற விஷயத்தை வச்சு தான் அது உந்தி போகும். இது மையமாக வச்சு தான் இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு விந்து வந்து ஒரு கருப்பையை நோக்கி போகுது அப்படின்னா அங்கே ஒரு உயிர் உருவாகும். இங்க இருக்க ராக்கெட் அணு ஆயுதம் இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்படி தெரியுமா? அது ஒரு அணு இருக்கும். அந்த அணுக்குள்ள இன்னொரு ஒரு விஷயம் போய் கலந்து அது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது வெடிக்குது. அதே மாதிரி தான் விந்து போய் ஒரு கருப்பையும் அணுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஒரு ஸ்பெர்மு, அது போய் அங்கே ஏவி அதுக்குள்ளே போய் அதில் ஒரு ஆட்டம் பாம் அளவுக்கு ஒரு எனர்ஜி உருவாகும் ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு. இதெல்லாம் சயின்ஸு. இதை தெரிஞ்சுக்கிட்டது இதை வச்சு ஒரு அழிக்கக்கூடிய ஆயுதத்தை உருவாக்குறேன். எதுக்கு அந்த அழிக்கக்கூடிய ஆயுதத்தை உருவாக்குறான்? ஸோ உருவாக்கி இதே மெத்தட் தான். நீ இந்த அணு டெக்னாலஜி இருக்குல்ல, இதை கொஞ்சம் படிச்சுப்பாரு. ராக்கெட்டை பற்றி படிச்சுப்பாரு. அது ஸ்பெர்ம் வந்து எப்படி போகுதோ அதே மாதிரி தான். அது போகும்போது நல்லா பாரு, அந்த புகை அப்படி தான் இருக்கும். அப்படி முத குண்டா இருக்கும், அப்படி ஊசியாக இருக்கும். பின்னாடி அப்படி மறைஞ்சிக்கிட்டே வரும்ல. ஒரு ராக்கெட் போகுதுன்னா அது பின்னாடி புகை இருக்கும். அது அப்படியே லாஸ்ட் ஊசியாக இருக்கும். அதோட ஸ்பெர்மை நீ கனெக்ட் பண்ணிப்பாரு, சிமிலராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் ஓகே, கரெக்டாக தான் ஓரளவுக்கு வந்திருக்காங்க. இப்போ என்ன ஒரு சிக்கல்னா, அந்த அணு ஆயுதத்தை உருவாக்கணும் இவர் தான் சொல்கிறீங்க. வான் பகைனா என்ன? மேலேருந்து ராக்கெட்டில் வானத்துலேருந்து வரதில் தடுக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் வச்சுருந்தாப்புலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒன்று புரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த காலத்தில் நாகரிகம் இப்போ தான் நம்ம வளர்ந்துருக்கோன்னு சொல்கிறாங்களே, காரணம் என்ன? அப்போது இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒன்று இருந்திருக்கு. அப்போயே மிகப்பெரிய நாகரிகம் வளர்ந்துருக்குன்னா அந்த நாகரிகம் எப்படி அழிஞ்சிருக்குன்னு யோசிச்சுப்பார். அதை மறைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு ஆர்கியாலஜி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்குல்ல, குமரிக்கண்ட கண்டுபிடிப்பு இருக்குல்ல, இதெல்லாம் ஏன் எடுக்க விட மாட்டாங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும். ஒரு மனிதர் அல்லாத ஒரு கூட்டம் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் ஆண்டுச்சுன்றது தெரிஞ்சிடும். ஸோ அது தெரிஞ்சிடக்கூடாதுன்றக்காக தான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சிம்பிள். சரி, அப்போ முருகனோட 2 பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்கள பற்றியும் பேசுகிறாப்புல, அதையும் கேளுங்க. முருகனுக்கு 2 மனைவி, இதெல்லாமே வந்து கடவுளே 2 மனைவி கட்டியிருக்காரு. அதனால தமிழர்கள் அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. தெய்வானை தானே, தெய்வானை வள்ளி, அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. தெய்வானன்றது வந்து நார்த் இந்தியா கேர்ள், அதாவது ரிச் கேர்ள். அதாவது பெருமாள் அவங்க இருக்காங்களா, திருப்பதி, அவங்களோட வளர்ப்பு பொண்ணா, இந்திரனோட பொண்ணு வளர்ப்பு பொண்ணை அவங்க வளர்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு கனெக்ட் வரும், பார்த்துருப்பீங்க கந்தன் சீரீஸ். ஸோ அதில் வர பொண்ணு ஒரு ராயல் லேடி. இவங்க வந்து வள்ளி வந்து குறவர் பெண், அதாவது ஒரு காட்டுவாசியில் இருக்க ஒரு பெண்ணு. முருகனை அடிச்சு வனவாசத்துக்கு அனுப்பினோடனே, அதாவது போடா மயனே, நீ மயனே கிடையாதுன்னு ஒரு சூழ்ச்சி பண்ணி அனுப்பி இல்ல, பிரம்மனை தூக்கி உள்ள வச்சதுக்காக பலி வாங்குற நோக்கமா முருகனை தூக்கி ஆண்டி ஆக்கி விட்டாங்கல்ல, இந்த பழத்துக்காக ஓடின கதைன்னு சொல்றாங்கல்ல, அந்த கதை தான் அது. சொல்லிட்டு போனோம் நம்ம கந்தன் சீரிஸ், கீழே லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்க. ஸோ பழத்துக்காக ஓடி போற மாதிரி அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தான் பிடிங்கி அனுப்பி விட்டாங்க. வெறுத்து போய் வெளியே வந்துட்டாப்ல. அப்போ போய் திருப்பி படையெடுத்து உண்மைலாம் தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி படையெடுத்து அடிக்க போனோம்னா எவனும் உதவ மாட்டாங்க. ஏன்னா வெல்த்தியான பணக்கார கூட்டம்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு, ராயல் குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. இவர் வெளியே இருந்து வந்தவர். ஏன்னா சிவனுடைய ராயல் லேடி கூட பிறந்திருந்தான பிரச்சனை இல்லை. ஆனால் சிவன் வந்து ஒரு சாதாரண பெண்ணிட்ட இருந்து தான் உருவானது தான் கந்தன், முருகன். ஸோ அந்த ஒரு பார்சியாலிட்டி இருக்கனால தான் அவரை அடிச்சு பற்றி விட்டாங்க. நீ நம்ம பிளட் இல்லடாவே, கலப்பாக இருந்தாலும் முழுமையான நம்ம ராயல் பிளட் கிடையாதுன்னு சொல்லிட்டு முருகன் அடிச்சு பற்றி விட்டாங்க. ஸோ இதுலேருந்து வெறுப்பாகி இந்த ரூட் வே மக்கள் பண்ணலாம் பழகி இந்த மக்கள்லாம், குறவ மக்கள், இந்த மாதிரி நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள்லாம் திரட்டிட்டு போய் படையெடுத்து போய் உலகத்தில் ஆண்டா திருப்பி மீட்டெடுத்தவர் தான் முருகன். ஸோ இந்த ஒரு காரண கட்டத்தினால தான் தமிழர்கள் மேலேயும் மனிதர்கள் மேலேயும் முருகன் மேலே ஒரு பற்று இருந்துச்சு, முருகன் மேலே தமிழர்களுக்கு ஒரு பற்று இருந்துச்சு. இவ்வளோதான். ஆனால் அவர் முழுமையான மனிதர் கிடையாது. அதாவது மனிதர்கள் இனம் கிடையாது. ராயல் பிளட் கொஞ்சம் கலந்துருக்கு. அதாவது சிவனோட பிளட் அவருக்கு இருக்கு. ஆனால் கொஞ்சம் பாதி நம்ம தமிழ்
அதாவது மனிதனுடைய கலப்பு இருக்கு. இந்த ஒரு ஃபாஸ்ட் கார்னர் இருக்கனால தான் இந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த 2 பெண் இல்லைன்னு சொல்றாங்க. இது உவமையா தத்துவமா? சரி, உன் பாயிண்டிக்கே வரேன் பாரு. இது ஒரு தத்துவமா 2 போட்டோம். ஆரவள்ளி சூரவள்ளின்னு சொல்லிட்டு ஹீல்ஸ் இருக்கு. இங்க முருகனோட கனெக்ஷன் இருக்கு. ஆரவள்ளி சூரவள்ளி 2 பெண்கள் இருக்காங்க. நீயோட பாரி அப்படின்னு ஒரு கனெக்ஷன் வருவேன். ஆரவள்ளி அது என்ன சொல்றது, அங்கவை செங்கவைன்னு ஒரு கதை சொல்றேன் இல்ல, அந்த கதை அங்க ஆரவள்ளி சூரவள்ளின்னு கிண்டல் பண்றாங்கல்ல. அது முருகனோட பொம்பளை தான், பிள்ளைய தான் கிண்டல் பண்றாங்க. நீ அப்படியே நீ அந்த விக்கிபீடியால படிச்சது அப்படியே சொல்லிக்கிருப்ப. நீ வரலாறு சொல்ல போற, உனக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு அதை கக்கிக்கிருப்ப. சரி, ரைட்டு விடு. இப்போ இந்த ஒரு மேட்டர் இருக்குல்ல, ஆரவள்ளி ஹீல்ஸ் சூரவள்ளி ஹீல்ஸ் இருக்குல்ல, இந்த விஷயங்கள்லாம் உள்ள நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. பெண்கள், ஒரு குழந்தை எப்படி பிறக்கும்? முருகனுக்கு வந்து 2மே இல்லை. வள்ளி தான் மனைவின்றாங்க, தெய்வானை தான் மனைவின்றாங்க. இந்த 2மே மனைவி இல்லைன்ட்ட, இது தத்துவம்ட்ட. அப்போ குழந்தை எப்படி வந்திருக்கும்? அதுவும் தத்துவமா? குழந்தையில இல்லையா அவரு? அப்போ அவர் சன்னியாசின்னு ஆக்கிட்ட. அப்போ வம்சமே இல்லாமல் முத்துராமலிங்க தேவர் மாதிரி அவரை ஆக்கி விட்டீங்க. அப்படிதால. ஸோ இதையாவது உருட்ட வேண்டியது பாரிசாலம். நீ என்ன உன்னை எப்படி இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நான்லாம் கொஞ்ச நாள்லேயே வெளுத்துக்கிட்டேன். இந்த வெண்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குடான்னு சொல்லிட்டு நான் வெளிச்சு வந்துட்டேன். இன்னும் மக்கள் பாவம் அவேர்னஸ் ஆகலை. எக்ஸ்ட்ரா திங்க் பண்ண மாட்டாங்க. சிந்தனை செய்ய மறுக்குது மனம். சிந்திச்சாதான் உனக்கு விஷயமே கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றுமே வெளிச்சுக்கோ படிச்சுக்கோ. நான் எதுக்கு சொல்கிறேன், காரணம் நிறைய இருக்குது. இன்னும் ஒரு மைனூட்டான பாயிண்ட்லாம் இருக்குது, அதை பாருங்க. அது இந்த சிக்கந்தர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அது முருகன் தான். இந்த பைத்தியம் வந்து சிக்கந்தரை கண்டுபிடிச்சிருச்சான். இப்போதான் நீ சிக்கந்தரே கண்டுபிடிக்கிறியா? என்னடா அப்படி ஒரு குழந்தைகள் வந்து ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டா, அப்பா அம்மா நீங்க இந்த டப்பால ஒழிச்சு வச்சு இந்த 200 ரூபாய் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி நம்ம வீட்டுல நம்ம அம்மா வந்து அம்மா திங்கிறதுக்கு மிட்டாய் வாங்க காசு இல்லம்மா, காசு கொடுமான்னு கேட்போம். கொடுக்க மாட்டாங்க. எங்கேயா 5 ரூபாய் ஒழிச்சு வச்சிருப்பாங்க காசை, நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல. ஏமா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்லிக்கிருக்காப்ல. அது இந்த சிக்கந்தர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அது முருகன் தான். சிக்கந்தர் யாரு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், உங்களுக்கு தெரியாதுல்ல, அவர் கந்தன் தான், அதாவது முருகன் தான்றாப்புல. சிரிப்பு தாண்டா வருது கோமாளி. இவன் இந்த கை முடியா கட்டி வச்சிருக்காங்கல்ல இங்க வரைக்கும், டக்கிங் பண்ணி, அது பேர் என்ன சொல்லுவாங்க, இது பேர் என்ன, கை கட்டுவாங்கல்ல, இது என்னடா இது என்னன்னே தெரியல எனக்கு. இந்த சட்டெல்லாம் வந்து ஃபுல் ஹேண்ட்லாம் நான் வாங்குவேன் எப்பயுமே. எதுக்கு நான் ஃபுல் ஹேண்ட் வாங்குறேன்னே தெரியல. சாஃப் ஹேண்ட் தான் மடிச்சு தான் விடுவேன், ஆனால் ஃபுல் ஹேண்ட் தான் வாங்குவேன். என்னன்னே தெரியல. இந்த ஃபுல் ஹேண்டை ஃபுல்லாக வச்சு இங்கிட்ட பட்டன்லாம் போட்டு வைப்போம்ல, இது ஒரு மெசேஜ், மறைபொருள். நான் உங்களுக்காக தான் வேலை செய்யறேன்றதை காட்டுறதுக்காக. இந்த டக்கி ஃபுல்லாக இந்த இடத்துல கட் பண்ணியிருக்காங்க இல்லை, இவங்கெல்லாம் நீ நோட் பண்ணிப்பாரு. அதில் வச்சு ஒரு மெசேஜ் இருக்குது, தேடிப்பாரு. அதே மாதிரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் போடாமல் எம்டியாக போடுறாங்க பாரு, அதுவும் மெசேஜ் தான். டிசிபி கும்பல் அப்பப்போ ஒரு வீடியோவில் போடுவாங்க, உடச்சி விட்டோமா இனிமேல் டிஸ்கிரிப்ஷன் போட்டுருவாங்க. இது ஒரு மெசேஜ், நான் நோட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. கந்தனை கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லை, கந்தன் இப்போதான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. சிக்கந்தன் மலையே இப்போதான் முருகன் மலைன்னு சொல்கிறாரு. அதாவது முருகனுக்கு ஆதியிலே வழிபாடு இருக்குது. கெடா வெட்டு, கோழி வெட்டுலாம் வெட்டியிருக்கோம். அதாவது சேவலும் கெடாவும் நாங்கள் வெட்டியிருக்கோம்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டு இருந்ததை மறைக்கிறதுக்கு தான் சிக்கந்தரா மாற்றி வச்சிருக்காங்க. ஆனால் அது மெசேஜ் யாருக்குன்னா மக்களுக்கு கடத்துறதுக்கு. அப்போ இந்துக்களுக்கு எதிரானவங்க முஸ்லீமாக காட்டப்படுது. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இப்போ ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் டிஃப்ரெண்ட் வேற வேற இருக்குல்ல. அப்போ அவர் நம்ம சாமி இல்லை, அவங்க வேற யாரோ சாமிக்கு பலி கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்ப. நம்ம முருகனுக்குமே நம்ம பலி கொடுத்து தான் இருந்திருக்கோம். இவங்க என்னென்ன சிக்கந்தர் நாக்கி வச்சுட்டு அந்த ரகசியத்தை இன்னமும் அப்படியே பதுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதை பதுக்கி வச்சுட்டு ரகசியம் மக்களுக்கு இப்போ தெரியாம அவங்க ஆட்களுக்கு கடத்துறதுக்காக வச்சிருந்தாங்க. இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. இது நமக்கு முன்னாடியே தெரியும். இவர் இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறாப்புல. அது இந்த சிக்கந்தர் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு, அது முருகன் தான். சரி, ரைட்டு விடுங்க. அடுத்து ஒன்று சொல்றாரு, திருவண்ணாமலையில வந்து யாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் கடை வைக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. வந்துட்டாங்களா? இப்போ இந்த பிரச்சனை எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் வந்துட்டார்ல, திருவண்ணாமலையில் வந்து நான்வெஜ் கடையே நடத்தக்கூடாதுன்ட்டு. திருவண்ணாமலையில சிவபெருமானோட சமாதி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நாகரோட தலைவர் இருக்கார்ல, அவருடைய சமாதி அங்கதான் இருக்கு. அதாவது சிவபெருமானோட சமாதி அதான். ஸோ அவர் ஜீவ சமாதியா இருந்த இடம் அதான். அந்த இடத்துல நான்வெஜ் திங்கக்கூடாது அப்படின்னா என்ன நடக்கும்? இப்போ அங்கே ஒரு ஆற்றல் இருக்குது, பூர்வீக ஆற்றல் இருக்குன்னா அந்த ஆற்றலுக்கு பலி கொடுக்க தான் அந்த ஆற்றலுக்கு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். எனர்ஜி ஃபார்ம் ஆக தான் அந்த மக்களுக்கு நல்லது செய்யும். இப்போ வேறொரு மக்களை சுற்றி குடியேற்றுறாங்களா, தமிழுக்காக நின்றவர் தான் சிவபெருமான்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சிவபெருமான் தமிழுக்காக நிற்கும் போது அந்த நிலப்பரப்பை மொத்தமாக வேற மாநிலத்தவங்க வேற இனத்தவங்க ஆட்டை போடுறாங்க அப்படின்னா அந்த சிவபெருமான் என்ன பண்ணுவாப்புல, அடிப்பார்ல, சகட்ட மணிக்கு அடிப்பார்ல. அப்படி அடிச்சிடக்கூடாதுன்றக்காக தான் கும்பாபிஷேகம் அது இதுன்னு சொல்லி கட்டிடுவாங்க. அது மட்டும் பத்தாதுன்றக்காக சுற்றி நான்வெஜ் வைக்கக்கூடாது. நான்வெஜ் வெட்ட ஆரம்பிச்சா அந்த 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 நிலப்பரப்புல ரத்த பலி விழுகுது அப்படின்னாலே அவங்க ஆற்றல் அதிகமாகுவாங்க. அதுக்காக தான் கோயிலை சுற்றி நான்வெஜ் சாப்பிட விடாமல் பண்ணானுங்க. ஏன் கோயிலை சுற்றியும், ஏன் கோயில் கடவுள்னு சொல்லிட்டாங்க நான்வெஜ் சாப்பிட விட மாட்டாங்க அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் தனியாக சொல்லுவோம். கமெண்ட்டை சொல்லுங்கள், அதை கண்டிப்பாக பேசுவோம். வந்து திருவண்ணாமலையில் யாரும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னா என்ன அரசியல்? எண்டிங் வந்துடுவோம். இதான் நான் எடுத்த முழு வீடியோ பேசினா, மற்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. இது மட்டும் தான் முக்கியமான பாயிண்ட்லாம். இப்போது ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலே ஒழுங்காக கட்டலை தெரியுமா அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் சொல்கிறாப்லையா. அவர் உண்மையாக தானே சொல்கிறாரு. அங்கே சிவலிங்கம் ஒழுங்காக ரெஜிஸ்டர் பண்ணலையா.
அவன் ஒழுங்காக பிரதிஷ்டை பண்ணுறதுனா என்னது? தகடை கரெக்டாக உட்கார வச்சு தகடு அங்கே செட் ஆகி அங்கே சாபத்தை நீக்கணும்ல. ஒரு ஆளு இவங்க சொல்ற இந்த ஜக்கி வாசுதேவ்ங்கிறவர் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை யாரும் கும்பிட மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா அது ராஜராஜ சோழன் அது ஒழுங்கா வைக்கலையா. ராஜராஜ சோழன் கோயிலில் சிவபெருமான் சிலையை ஒழுங்காக வைக்கல, அங்கெல்லாம் கும்பிட மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், கும்பிட மாட்டேன்னு சொன்னது அவங்க ஆட்களை. தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை யாரும் கும்பிட மாட்டாங்க தெரியுமா? ஏன்னா அது ராஜராஜ சோழன் அது ஒழுங்கா வைக்கலையா. ஏன்னா அது ராஜராஜ சோழன் அது ஒழுங்கா வைக்கலையா. தமிழ் மக்களுக்கு இந்த நிலப்பரப்பு ரூட்வேல வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களுடைய இனத்துக்கு எதிராக செயல்படுறான்ல, அவங்கள தான் கும்பிட மாட்டானுங்க. காரணம் ஏன் அப்படின்னா, அங்க பிரதிஷ்டை பண்ண தகடு ஒழுங்கா உட்காரல போல. இதை மறைபொருளா சொல்றதுக்கு தான் கருவூரார் சித்தர் அது ஒழுங்கா சிவலிங்கம் உட்காரல, அவர் சரி பண்ணாருன்னு சொன்னாங்கல்ல. இந்த கதையை எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, அங்க ஒழுங்கா உட்காரலன்றது இவங்க ஆகம விதிப்படி கட்டுனது, அங்க கட்டு ஒழுங்கா கட்டலை. கட்டிடம் எல்லாம் ஒழுங்கா கட்டிருச்சு, கட்டு அந்த ஸ்பிரிட்டோட கட்டு ஒழுங்கா கட்டலை. அதனாலதான் அந்த கோயிலை பல ஆண்டு காலமா ஒதுக்கியே வச்சிருந்தாங்க. பல ஆண்டு காலமா பூஜை புனஸ்காரம் நடக்கவே இல்லை தஞ்சை பெரிய கோயில்ல. அதுக்கு வேற காரணம் சொல்லுவானுங்க, அது கிடையாது. அங்க அந்த அந்த நம்மளுடைய ஆற்றல் இருக்குல்ல, முன்னோர்கள் ஆற்றல் அங்க இருக்கு. அந்த ஆற்றல் ரொம்ப வீரியமா இருந்துச்சு, இவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருந்திருக்கு. அதனால அந்த பக்கமே போகல. இப்போ கூட ஒரு கதை இருக்கும். இப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆட்சியாளர் அதிகாரத்தில் இருக்கவங்க போனாங்கன்னா அவங்க ஆட்சி அதிகாரம் பறி போயிடும், இல்லை செத்தே போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன உனக்கு புரியுதா? ஒரு கோயில்ல கட்டு ஒழுங்கா கட்டலைன்னு ஒண்ணு, இங்க எவ்வளவு பெரிய பயம் இருக்கு பாத்தியா? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள போகவே மாட்டாங்க. நமக்கு எதிராக மனிதர்களுக்கு எதிராக செயல்படுற எந்த ஆட்சி அதிகாரிகளும் அங்கே போகவே முடியாது. போனால் முடிஞ்சு ட்ரம்ப் அவங்களாம் உள்ள அனுப்பி விடுங்க, முடிஞ்சு விட்ருவாங்க. எதுக்கு இஸ்ரேல் ஈரான்லாம் சண்டை விட்டுருக்கீங்க? ட்ரம்ப்பை கூட்டிட்டு தஞ்சை பெரிய கோயில் கூட்டி போயிட்டு வாங்க, முடிஞ்சு சொல்லி. ஸோ மனித குலத்துக்கு எதிராக செயல்படுற எவனும் இந்த கோயில் போக மாட்டான். அதைத்தான் அவர் சொல்றாரு. இந்த பைத்தியம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, பெருமைக்கு எருமை வைக்கிறது. பார்த்தீங்களா ராஜராஜ சோழனே தப்பா சொல்லிட்டாங்கன்னு இப்படி ஒரு கதையை உருவாக்குறது. அவன் உண்மை தாண்டா சொல்றான். அங்க ஒழுங்கா அந்த கட்டு அவங்க போடுற கட்டு ஒழுங்கா உட்காரல. அதாவது நம்ம கட்டு அங்க நிக்குது, மக்கள்லாம் போயிட்டு வருவாங்க, அவங்களாம் எதுவுமே ஆகாது. ஆனா ஆட்சி அதிகாரத்துல மக்களுக்கு எதிராக செயல்படுற எந்த தலைவனா இருந்தாலும், மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எதிராக செயல்படுறவங்க யாரா போனாலும் செத்த. அதுதான் நம்ம மறைபொருள். இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. கோயில்ல கட்டு கட்டுறது, கோயில்ல தகடு பதிக்கிறது, இதெல்லாம் காரணம் என்ன? சிம்பிளா இன்னொன்னு சொல்றேன். கோயில்கள்ல தகடு பதிக்கிறாங்க. ஒரு வீட்டுல செய்வன பண்ணாலும் அந்த பூமிக்கு அடியில அந்த வீட்டுக்கு கீழே தகடு பதிப்பாங்க. தெரியுங்களா உங்களை எல்லாருக்குமே? இந்த செய்வனை பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கோயிலுக்கு அந்த மண்ணை தோண்டி அவங்க வீட்டுக்கு கீழே தகடு பதிப்பாங்க. இது ஆமாவா இல்லையான்ற மட்டும் கமெண்ட்ல சொல்லு. தகடு பதிக்கிறது ஒரு வீட்டை நல்லது நடக்கக்கூடாது, கெட்டது நடக்கணும், அங்க 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 இருக்க குலசாமி அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களை காப்பாத்திடக்கூடாதுன்றதுக்காக தகடு பதிச்சு அவங்க குடும்பத்தை நாசமா போறதுக்காக ஒரு தகடு பதிப்பாங்க. அந்த தகடும் அந்த நீங்க பிரதிஷ்டை பண்றாங்க இல்லை, இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ரெண்டுமே மாந்திரிக பொருட்கள் தான். இது ஏன்டா உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேனுது? சிம்பிள்ரா. அந்த தாந்திரிகம் தெரிஞ்ச கும்பல் தான்டா இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல்லாம் எங்கே அதிகமாக இருக்கோ, நம்மளோட ஸ்பிரிட்லாம் எங்கே அதிகமாக இருக்கோ, நம்ம முன்னோரோட எண்ணலைகள்லாம் எங்கெல்லாம் வீரியமாக இருக்கோ, எந்தெந்த டிக்கெட்லாம் நம்ம ஒரு டிக்கெட் இருக்குல்ல, நம்மளுக்காக போராடின பெரிய பெரிய டிக்கெட்லாம் இருப்பாங்க, பயங்கரமாக ஆற்றல் எடுத்தவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் எங்கெங்கெல்லாம் மரணிச்சாங்களோ, அவங்களுக்கு எங்கெல்லாம் சமாதி இருந்துச்சோ, அங்கே நம்ம குலதெய்வ வழிபாடாக கொண்டாடிட்டு இருந்தோம், நடுகள் வழிபாடாக கொண்டாடிட்டு இருந்தோம். அதெல்லாம் தேடி தேடி காயடிச்சு பெரிய கோயில் கட்டுறோம்னு சொல்லிட்டு நம்மளை காயடிச்சு விட்டு நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உங்கள் இடத்துல பெரிய கோயில் கட்டுறோம், உங்கள் சாமிக்காக தான் நாங்கள் பெரிய கோயில் கட்டுறோம். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க? சரி நல்லது தான் அப்படின்னு நினச்சி கட்ட விட்டுருவாங்க. கட்டி நம்ம சாமியை காயடிச்சு விட்டுருது. அதான் கட்டு கட்டுறது. வேணா எழுப்பி கேளுங்கடா. சாமியை கட்டுக்கிட்டுறான் இல்லை, அதை கட்டுக்கட்டுறது அவங்க அங்கே செழிப்பாக வாழணும், திருப்பி உள்ள புகுந்து மக்களை அடிச்சு அடிமைப்படுத்தணுன்றக்காக கட்டின கட்டு. இது சொன்னால் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க, என்னத்த சொல்ல. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி தகவல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் இந்த லைக்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு தட்டி விடுங்க. ரொம்பலாம் காசு பண்ணலாம் கிடையாது. அப்படி சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின்ட்ற பட்டன் போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்யூ. சூப்பர் சேட்லாம் பண்ணணும்னா எஸ்ன்ற சம்பளம் தட்டி விடுங்க. அடுத்த சந்திக்கலாம். பாரிசாலனை பற்றி இன்னொரு வீடியோ இருக்குது, அதை போய் இப்போ தான் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு நாளைக்கு நாளை கழிச்சு வீடியோ போடுவோம். அது முக்கியமாக இருந்தால் போடுவேன், இல்லைனா நான் விட்டுருவோம். அடுத்த சந்திக்கலாம் மக்களே. இருக்குது ரொம்ப. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா.